வணக்கம். தமிழ் திரையுலகினுடைய இசையமைப்பாளர்கள் அப்படின்னு அந்த பட்டியல் போட்டுகிட்டே வர்றபோது அதில் பெரிதும் அறியப்படாமல் இருப்பாங்க. ஆனால் அபாரமான சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய புகழை உயர்வை அடைந்திருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு அதற்கு பெரும் காரணம். அவரே சொல்கிற மாதிரி கடவுளுடைய கருணை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு கிடைத்த குரு முக்கியமாக. அவர் அந்த குரு யாருன்னு கேட்டால் குருஜாதவ் கிருஷ்ணதாஸ் வெங்கடேஷ். நீளமான பேராக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம், சுருக்கமாக சொன்னால் புரியும். ஜி.கே. வெங்கடேஷ். அவர் குருவாக அமைந்தது ஒரு பெரிய கொடுப்பினைங்க. இளையராஜா அவர்களே பல இடங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கார். இவருடைய சொந்த ஊர் அடிமைப்பட்ட இந்தியாவில் ஹைதராபாத்தில் 1927ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்கிறார். 46ஆம் ஆண்டு திரையுலகுக்கு வர்றார். 63 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 19 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இவர் 19 வயசுக்குள்ளே வர்றாரு. வந்த பிறகு 200 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறார். அதில் கன்னட படங்கள் தான் ரொம்ப அதிகம். அதோடு மட்டும் இல்லை, அப்படி அவர் அந்த இசையமைச்சதோடு இளையராஜா போன்றவர்களை உருவாக்கியிருக்கிறார். தன்னுடைய இசையமைப்பில் இளையராஜா அவர்களுக்கும் வேலை கொடுத்து அவரை முன்னுக்கு கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பெருமை உண்டு. இன்றைக்கு நம்ம சொல்லலாம், அது அவர் தனித்தன்மை வாய்ந்தவர் தானே. உண்மைதான், இளையராஜா அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் உருவாக்கும் போது உடனிருந்தவர்களில் அவர் முக்கியமானவர். அதே போல் ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களை பிற்காலத்தில் அவரை பராமரித்ததும் இளையராஜா அவர்கள் தான். அதையும் மறக்காமல் சொல்லணும். குறிப்பாக எவ்வளவோ கன்னட படங்கள் தெலுங்கு படங்களுக்கு இவர் இசையமைச்சிருந்தாலும் நிறைய தமிழ் படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்கிறார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு தங்க மனசுன்னு சிவகுமாரும் ஜெயசித்ரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் விதுபாலா ஒரு ஜோடி. அதில் நம்முடைய முத்துலிங்கம் அவர்களுடைய ஒரு பாட்டு, தஞ்சாவூர் சீமையிலன்னு ஒரு பாட்டு. நதிகள்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒன்று சேர்றது அப்படின்னு அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த சொல்கிறோம் இல்லையா, இனிமையான இசை மெலடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் தேன் சிந்து தேவானம்னு ஒரு பாட்டு இருக்கும். இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி சபதம்னு ஒரு படம், கே.ஆர். விஜயா அவர்களுடைய படம். அவங்க நிறைய படங்கள் தயாரித்தாங்க. அதில் தொடுவதென்ன தென்றலோ அப்படின்னு எஸ்பிபியினுடைய குரலில் அந்த பாட்டு. அதே மாதிரி ஆட்டத்தை ஆடு அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப ஸ்பீடான பாட்டு. பின்னாடி இளையராஜா பாட்டுகளில் கூட அந்த வேகம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மகளே உன் சமத்து, நானும் மனிதன்தான், தாயின் கருணை, முருகன் காட்டிய வழி, தென்னங்கீற்று, பிரியாவிடை போன்ற அருமையான படங்களில் நம்ம கேட்டு மகிழ்ந்த பல பாடல்கள் எல்லாமே ஜி.கே. வெங்கடேஷ் அவருடைய பாடல்கள் தான். ஆக தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய இசை மேதையாக 200 படங்களுக்கு மேல் இசையமைத்தவராக இளையராஜா போன்ற பெரிய ஞானிகளை உருவாக்கிய பெருமையுடையவராக வாழ்ந்தவர் யார் என்று கேட்டால் ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள்தான். இப்போவும் கூட அவருடைய பாட்டை கேளுங்க, அவருடைய எண்ணமும் அவருடைய வாழ்வும் நமக்கு நினைவுக்கு வரும். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.